தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கிறோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையையும் பெருமையையும் கொன்று போடும். அதனால் எதுவும் எங்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடாது பாதுகாத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எம் வாழ்க்கையை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற எங்களுக்காக ஜெபியுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவதூதர்களின் நிலவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரர் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்நிலைகளில் எங்களுக்கு துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 12 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கடவுளுடைய கருணைக்கு புகழ் சேர்க்க நாங்கள் உம்முடைய மாசற்ற தாயுடன் எங்களை ஒன்றிணைக்கிறோம். ஏனென்றால் எங்கள் பாடல் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அவர் மனிதர்கள் மற்றும் தேவ தூதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் மூலமாக ஒரு தூய படிகத்தின் வழியாக உமது கருணை எங்களுக்கு கடத்தப்பட்டது. அவர் மூலமாக மனிதன் கடவுளுக்கு பிரியமானவன். அவர் மூலமாக கிருபையின் நீரோடைகள் எங்கள் மீது பாய்ந்தன என்று புனித அன்னை மரியாளை பற்றி புனித பௌஸ்தினா என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடைநிலையாளராக ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த தாயாக இன்று நமக்கு முன்வைக்கப்படுகிறார். யாக்கோபு கண்ட ஏணி இந்த உலகத்தையும் மறு உலகமான விண்ணகத்தையும் இணைத்ததைப் போல அன்னை மரியாள் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு ஆண்டவர் இயேசுவை அழைத்து சென்று இன்று மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு அவருடைய மகளாக பெற்றெடுக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கிற கருவியாக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்து திறந்து வைத்த கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய முதல் நபராக மரியாள் இருந்தார். இது தாழ்மையானவர்களுக்கும் கடவுளின் வார்த்தையை நம்பி அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் அனைவருக்கும் அணுகக்கூடிய ஒரு வழியாகும் என்று நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நட்சத்திரத்தின் பிரகாசத்தால் கடற்படையினர் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்வது போல கிறிஸ்தவர்கள் மரியாளால் சொர்க்கத்திற்கு வழிநடத்தப்படுகிறார்கள் என்று புனித தாமஸ் அக்வினாஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மிக பெரிய புனிதர்கள், அருளிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கியவர்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாளிடம் மிகவும் விடாமுயற்சியுடன் ஜெபித்திருக்கிறார்கள். பின்பற்றுவதற்கு சரியான முன்மாதிரியாகவும் அவர்களுக்கு உதவ ஒரு சக்தி வாய்ந்த உதவியாளராகவும் அன்னை மரியாளை அவர்கள் பார்த்தார்கள் என்று செயின்ட் லூயிஸ் தி மான்ஃபோர்ட் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே விண்ணகம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகவும் வலிமையான ஆயுதமாகிய அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபமாலையை அனுதினமும் ஜெபித்து அன்னை மரியாளோடு இணைந்து விண்ணக வாழ்வுக்கு நம்மையை தயார்படுத்துவோம். ஜெபிப்போமாக. மகிமையின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்த தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். கொடிய வேதனை மிகுந்த சிலுவையினால் உலகத்தை மீட்டவரே, உமக்கே நன்றிகள் ஆயிரம். கூனி குறுகி உம்மை பார்க்க முடியாமல் இருந்த அந்த பெண்மணியை தொட்டு சுகப்படுத்தி, இதோ அம்மா, இன்று உனக்கான விடுதலை வந்திருக்கிறது என்று சொல்லி அவரை தலைநிமிர வைத்தவரே, இன்று என்னையும் தலைநிமிர வைத்து
விண்ணகத்தை நோக்கி பார்த்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். விண்ணகத்தின் மாட்சியில் மகிமையோடு வாசம் செய்த நீர் எங்களை எங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்க மண்ணான மனித உடல் எடுத்து எங்களை போன்றவராக எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு சிலுவையிலே உமது திருவுடலை ஒப்பு கொடுத்து எங்களை உமது இரத்தத்தினால் மீட்டு கொண்டு எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உமது தியாகத்தை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களை மீட்டு கொண்டவரே, மனதுருகி கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். என்னே உமது அன்பு. நன்றி கெட்ட மனிதர்களும் நீச பாவிகளாக இருக்கிற நாங்கள் உம்மை விட்டு தூர விலகிச் சென்றாலும் எங்களை உமது அன்புக்குள்ளாக கொணர்வதற்காக உமது உடலையும் திரு இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்து எங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சிலுவைதான் எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த சிலுவைதான் மாட்சியை எங்களுக்கு திரும்ப கொடுத்தது. இந்த சிலுவைதான் சாத்தானை வென்றது. இந்த சிலுவைதான் பாதுகாப்பை கொடுத்தது. இந்த கல்வாரி இரத்தம்தான் எங்களை சகல பாவங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்தது. இந்த கல்வாரி அன்பை என்றும் எங்கள் இதயத்தில் சிந்தனைகளில் சுமக்கவும் இயேசுவே, உம்மை போல் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் சிலுவைகளை மீட்புக்காக முணுமுணுக்காமல், வாதாடாமல், நொந்து கொள்ளாமல், கண்ணீர் விடாமல் மகிழ்வோடு சுமக்கவும் இன்று அருள் தாரும். இன்று கேன்சர் வியாதிகளால் அவதியுறும் எம் அன்பு பிள்ளைகளுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். உடலிலும் மனதிலும் மிகுந்த வேதனைக்குள்ளாகும் எம் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் விடுதலையும் தந்தருளும். அந்த தாய்க்கு நீர் தொட்டு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்ததைப் போல இன்று உமது மக்களை பார்த்து, இதோ இந்த நாளிலே கடவுளின் இரக்கம் முன்னிடத்தில் கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லி படுத்த படுக்கையாயிருக்கிற எமது அன்பு பிள்ளைகள் இன்னும் பல்வேறு மன கசப்போடு தங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, இன்று ஆண்டவர் உனக்கான நாளை கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி தட்டி எழுப்புவீராக. உம்முடைய சிலுவையின் வேதனையில் பங்கு கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததைப் போல உம்முடைய உயிர்ப்பின் மகிமையிலும் அவர்கள் பங்கு பெறச் செய்தருளும். நோய் கிருமிகளின் தாக்கம் அவருடைய மனங்களின் நம்பிக்கை உடைத்து விடாதபடி பார்த்து கொள்ளும். பயத்தினாலும் மருந்து மாத்திரைகள் நினைவுகளாலும் தங்களோடு தங்கள் வேதனைகளில் பங்கு கொள்ளும் தன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் நிலைகளை எண்ணி கவலை கொள்ளாமல் நம்பிக்கை நிலைத்திருந்து அற்புதத்தை கண்டடைய அருள் தாரும். உமது தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்து அந்த வார்த்தை தருகின்ற வலிமையினால் இந்த நாட்களிலே நாங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.